வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 2. அறையில் சீலிங்கை வெறுத்தபடி படுத்திருந்த ஸ்ரவனுக்கு எப்பொழுது யோசித்தும் அவளோடு தனக்கு ஏற்பட போகும் திருமண பந்தத்தை தவிர்க்க வழி தெரியவில்லை. அவள் செய்த மாபெரும் உதவிக்கு பிரதி உபகாரமாக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று உணர்ச்சி வசப்பட்டதில், அதை அவளிடம் வெளிப்படுத்தியும் விட்டதில், அவள் கேட்பதை நான் கொடுத்துதான் ஆக வேண்டும். என்ன ஒன்று, யார் எப்படிப்பட்டவள் என்று அவளுடைய சரித்திரம் என்ன, அவளை பற்றிய அடிப்படை தெளிவு கூட இல்லாமல் அவளோடு தனக்கு திருமணம் நடக்கப் போகிறது. விதியின் பொம்மலாட்டத்தில் சிக்கி தன் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லை. ஆனால் சுவாதியின் வாழ்வில் இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்பதுதான் தற்பொழுது அவனுக்கு பேரச்சமாக இருக்கிறது. மெல்லிய பெருமூச்சு ஒன்றை வெளியேற்றியவன், நீ கூட இருக்கும்போது ஒன்ன மீறி உன்னோட தங்கச்சிக்கு என்ன தீங்கு நடந்துற போது என்று தனக்குத்தானே கேள்வி எழுப்பி தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு துணிந்து முடிவெடுத்தான். அடுத்த 5வது நாள் ஸ்ரவனுடைய மனைவியாக அவனுடைய காரில் அபார்ட்மெண்ட் வளாகத்தில் நுழைந்திருந்தாள் அவள். தடதடவென்று அடித்துக் கொள்ளும் இதயத்துடன் முகத்தில் எந்த ஒரு உணர்வையும் வெளிப்படுத்தாது இயந்திரத்தனமாக அவள் பக்க கதவை திறந்து விட்டான் ஸ்ரவன். ஒரே தங்கை சுவாதியிடம் கூட தன் திருமண விஷயத்தை தெரிவிக்காது ரகசியமாய் முடித்து கொண்டு விட்டான். உறவு நட்புகளின் பல்வேறு தரப்பட்ட கேள்விகளுக்கு தன் அவசர திருமணம் குறித்த விளக்கம் அளித்து மீள முடியாது என்று மறைத்தான் என்றால், தங்கைக்கு தெரிந்தால் நிச்சயமாக திருமணத்தை தடுக்க பார்ப்பாள். அவளை மீறி சென்று நடந்துவிட்டதாக ஆகிவிடக்கூடாது என மறைத்து விட்டான். நடந்து முடிந்துவிட்ட நிகழ்வின் சாட்சியோடு இப்பொழுது அவள் முன் செல்ல துணிவின்றிதான் பாசம் கொண்டு அவன் நெஞ்சம் கிடந்து தவிக்கிறது. இதை எப்படி அவ தாங்குவா? காரை விட்டு நிதானமாக இறங்கி அவன் மனைவி சுற்றிலும் பார்வையை மெதுவாக அலைய விட்டு பின் தன்னருகே அசையாது சிலையாக நிற்கும் கணவனின் மீது நிலைக்க விட்டாள். அட்லீஸ்ட் டோர் நம்பர் என்னன்னு சொன்னீங்கன்னா நானே நேரா உங்க வீட்டுக்கு போயிடுவேன். இப்படி பல பேர் வர இடத்துல இப்படி நிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல என்றால் அவனிடம் ஏளனமாக. சட்டென்று தன்னை சுதாரித்த வேகமாக மீட்டுக் கொண்டவன், ஐம் சாரி, வாங்க என்று அவசரமாக லிப்டிற்கு அழைத்து சென்றான். வாசலில் நின்று காலிங் பெல் அடிக்க கையை உயர்த்திய அவனுக்கு விரல்களின் நடுக்கத்தை அப்பட்டமாக உணர முடிந்தது. பதட்டத்தில் உண்டான வியர்வையினால் பிசு பிசுத்த உள்ளங்கையை கைக்குட்டையால் இறுக்கிக் கொண்டவன் சூடேறி சிவந்த முகத்துடன் கவலையோடு கதவினில் விழிகளை பதித்தான். ஏதோ வேலையாக இருப்பால் போல் இருக்கிறது. முழுதாக ஒரு நிமிடத்தை விழுங்கிவிட்டே கதவை திறந்த சுவாதி அண்ணனை கண்டு முகம் மலர்ந்து கிரில் கதவை வேகமாக திறந்தவள். அவன் அருகில் புத்தம் புது மஞ்சள் தாலி கயிறு பளிச்சென்று தன் கழுத்தில் மையம் கொண்டிருக்க கையில் மாலையோடு அலட்சியமாய் நின்றிருந்தவளை கண்டு அதிர்ந்து விழித்தாள். அவளை விட்டு பார்வையை அகற்ற முடியாத சில நொடிகள் நிலை குத்திய விழிகளோடு தவித்திருந்தவள் மிகவும் பிரயத்தனப்பட்டு தன் அண்ணனிடம் கவனத்தை திருப்பினாள். பளிரென்று மினுமினுத்த சந்தனப்பட்ட வேஷ்டி சட்டையுடன் நின்றிருந்தவனின் கையில் வீற்றிருக்கும் மற்றொரு மாலை அவள் மனம் சஞ்சலம் அடையும் விஷயம் உண்மைதான் என அவளுக்கு தெளிவாக எடுத்துரைத்தது. அதில் மொத்தமாக நொறுங்கி போனவள் அதற்கு மேல் அங்கே நின்றால் உடைந்து அழுது விடுவோமோ என்ற பயத்தில் ஓடி சென்று அறைக்குள் புகுந்து கொண்டாள். அவள் வேகமாக உள்ளே ஓடவும் பதறி துடித்தவன், சுவாதிமா என உடன் நின்றவளை விடுத்து அவள் பின்னே ஓடினான். அண்ணன் தங்கை நடவடிக்கையில் இவள் மனதில் ஒரு சீற்றம் உருவாக முகமோ கட்டுக்கடங்காத கோபத்தில் ஜிவு ஜிவென்று சிவந்து போனது. கை முஷ்டிகளை இறுக்கி பல்லை கடித்தவள் தானாக வலது காலை எடுத்து வைத்து அந்த வீட்டினுள் நுழைந்தாள். சுவாதி கண்ணா, இங்க பார், தயவு செஞ்சு அண்ணன் சொல்றத கொஞ்சம் கேள் பிளீஸ் என்று முகத்தை மூடிக்கொண்டு வெடித்து அழும் அவளிடம் உள்ளமெங்கும் குற்ற உணர்வில் தவிக்க கெஞ்சிக் கொண்டிருந்தான் ஸ்ரவன். அவன் தங்கையால் அவனுடைய முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்க முடியவில்லை. தனக்கு இருக்கும் ஒரே உறவான தன் அண்ணனின் திருமணத்தில் உடனிருந்து பங்கு கொள்ள கூட நான் அருகதை அற்றவளா என்று வேதனை அடைந்தாள். அவனை விட வயதில் சிறியவளான தான் என்ன கூறி அவன் திருமணத்தை தடுத்துவிடப் போகிறோம் என்று என்னிடம் கூட விஷயத்தை கூறாமல் மறைத்து என்னை ஒதுக்கிவிட்டான் என் அண்ணன் என்றே அவள் மனம் கதறி துடித்தது. தன் பெற்றோர் என்று உயிருடன் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா என்று இதயம் எழுப்பும் வினாவை தடுக்க இயலாது உள்ளத்தோடு போராடி கொண்டிருந்தாள் சுவாதி. அவள் மனதின் போராட்டங்களை கச்சிதமாக கணித்தவனும், அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா என்று பதில் கூறி அவளின் எண்ணங்களை தடுக்க முடியாது அவளை அமைதிப்படுத்த வெகுவாக முயன்று கொண்டிருந்தான். அதுவரையில் அறையின் உள்ளே நடக்கும் நாடகத்தை ஹாலில் நின்றபடி கவனித்திருந்த புது மணமகள் அதற்கு மேலும் பொறுமையை இழுத்து பிடிக்க முடியாமல் ஆங்காரமாக வெடித்தாள். ஏய், இப்ப என்ன இங்க இளவா விழுந்துருச்சு? சாவு வீடு போல கதறி அழுதுட்டு இருக்க? உன் அண்ணன் கல்யாணம் தானே செஞ்சுட்டு வந்திருக்கான். என்னமோ பெரிய துக்கம் நடந்துட்ட மாதிரி இப்படி அரற்ற என்றாள் ஆவேசமாக. அவளின் கொடூர வார்த்தைகளில் விக்கித்து நின்ற சுவாதிக்கு தன்னால் அழுகை நின்றிருக்க சீற்றம் பொங்கும் விழிகளுடன் முகம் சிவந்து புது மனைவி நின்றிருந்த கோலம் ஸ்ரவனையும் திடுக்கிட செய்தது.
அவள் பேசியது போன்ற கொடிய வார்த்தைகளை கற்பனையில் கூட நினைத்து பார்த்திராத அளவிற்கு அவர்களின் பெற்றோர்களால் மிகவும் மென்மையாக வளர்க்கப்பட்டிருந்த அவ்வீட்டு பிள்ளைகள் அடுத்த சில நொடிகளுக்கு என்ன செய்வது அறியாது பதறி போய் நின்றிருந்தனர். பின்பே வாசலின் புறம் அரவம் உணர்ந்து கதவு இன்னும் தாளிடப்படாமல் திறந்து வைக்கப்பட்டிருப்பதை கண்ட ஸ்ரவன் விறுவிறுவென சென்று யாரும் பார்க்க முன்னே வேகமாக கதவை மூடினான். இன்னமும் தன் தங்கையை உறுத்து விழித்திருக்கும் மனைவியை கண்டு அதிர்ந்தவன் விரைவாக அவளை நெருங்கி பெயர் சொல்லி அழைக்க முடியாமல் தடுமாறி விழித்து சமாதானப்படுத்த ஆரம்பித்தான். பிளீஸ், அவகிட்ட எதுவும் கோவப்படாத. அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. நம்ம கல்யாண விஷயத்த பத்தி நான் அவகிட்ட எதுவுமே முன்னாடி சொல்லல. திடீர்னு நம்ம 2 பேரும் இப்படி வந்து நிக்கவும் அவ மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த பதட்டத்துலதான் இப்படி கதறி அழுத்துட்டு இருக்கா. நீ மேலும் ஏதாவது சொல்லி அவ மனசு நோக பேசிடாத என்று இறைஞ்சினான். என்று இதழை கீழாக வளைத்தவள், ஓ, உங்க தங்கச்சிக்கிட்ட முன்னாடியே நம்ம கல்யாண விஷயத்த பத்தி சொன்னா நீங்க இந்த மாதிரி தியாகம் எல்லாம் செய்ய வேணாம் அண்ணான்னு சொல்லி தடுத்துருவாளோன்னு நினைச்சு மறைச்சிட்டீங்களா என்றாள் பரிகாசமாக. அவளின் கேலிக்கு பதில் கொடுக்க சிறிதும் தெம்பில்லாதவன் முதலில் தன் தங்கையை தெளிவுபடுத்தி அமைதிப்படுத்த வேண்டும் என்று எண்ணியவனாக அவளிடம் அனுமதி கேட்டான். சுவாதி சின்ன பொண்ணு, என்னவோ ஏதோன்னு அறியாத பதட்டத்துல பயந்து போயிருக்கிறா. நிலைமை எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவா. நான் அவகிட்ட பேசுறேன், நீ இப்படி உட்காரு என்றவளுக்கு சோஃபாவை கை காட்டினான் ஸ்ரவன். சரி சொல்லுங்க, விஷயம் தெரிஞ்சதும் உங்களோட தங்கைக்கு இன்னும் பாசம் மலையளவு பொங்கி வழியும். நம்ம அண்ணன் எவ்வளவு பெரிய தியாகின்னு அதுக்கும் சேர்த்து ஒரு அழுக அழுவா. மொத்தமா சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்க என்று அலட்சியமாக அமர்ந்தாள். அவளின் எழலான பேச்சுக்கள் அனைத்துமே அண்ணன் தங்கை இருவரின் அன்பை குறிவைத்தே தாக்குவதை உணர்ந்தவன் மேலும் என்னென்ன குத்தி பேசுவாளோ என்று உள்ளூர கிளி பிறக்க தன்னோடு சேர்த்து சுவாதியும் இனி இலக்காக போகிறாளோ என கவலை அடைந்தான். பிரம்மை பிடித்தவள் போல தங்களின் அசைவுகளையே இமைக்காது பார்த்திருந்த தங்கையை நெருங்கியவன் மெல்ல பெருமூச்செறிந்து அவளின் கரங்களை தனக்கும் சேர்த்து ஆதரவாக இறுக பற்றி கொண்டான். ஒரே தங்கையான தன்னிடம் அனைத்தையும் மறைத்து இப்படி திருமண கோலத்தில் வந்து நிற்கிறானே அண்ணன் என்று முதற்கட்ட அதிர்ச்சியில் குமரி கொண்டிருந்தவள் வந்திருப்பவளின் ஆங்கார பேச்சில் மொத்தமாக நிலை குலைந்து போனாள். அடுத்து தன் அண்ணன் பதறி அடித்து வாசல் கதவை சாற்ற ஓடியதும் புது மனைவியிடம் எதையோ கெஞ்சி கொண்டு நிற்பதும் அவளோ இவனை அவ்வளவு அலட்சியமாக பார்ப்பதையும் கண்டு குழப்பத்துடன் நெற்றியை சுருக்கினாள். இவன் வந்திருப்பவளை விரும்பி மனம் புரியவில்லையா என்று முதல் முறையாக சந்தேகம் கொண்டாள். புது மணமகனுக்கான மலர்ச்சி சற்றும் முகத்திலின்றி விழிகளில் தவிப்பும் கவலையும் சரிசமமாக நிரம்பி இருக்க தன்னிடம் வந்து இறுக கரம் பற்றியவனின் நிலையை தெளிவாக உணர முடியாவிட்டாலும் அவன் கரத்தை ஆதரவாக அழுத்தி கொடுத்தாள் சுவாதி. அதில் சிறிது நிம்மதி அடைந்தவன் தன் மனைவியிடம் தான் முதலாக பேசியது, சந்தித்தது, அவளுடன் தனக்கு ஏற்பட்ட திருமண நிர்பந்தம் என ஒவ்வொன்றாக விளக்கி கூற திகைப்புடன் அண்ணனின் முகத்தை பார்த்திருந்தவள் அவன் மனைவி கூறியது போலவே கண்ணீரை உகுத்தாள். தங்கையின் விழிகளில் மளமளவென்று நீர் ஆராய் பெருக்கெடுக்கவும் பதறிப்போன சகோதரன் வேகமாக அவளை மனைவியின் பார்வையிலிருந்து மறைத்து நின்று கொண்டான். சுவாதிமா, தயவு செஞ்சு சீக்கிரமா கண்ணத்தோட. நடந்து முடிச்ச எதுக்கும் யாரும் பொறுப்பில்ல. கண்டதையும் யோசிச்சு அழுதா அதனால ஒரு பிரயோஜனம் இல்ல. அவ ஏற்கனவே என்ன கிண்டல் செஞ்சுதான் உள்ள அனுப்புனா. நம்ம திருமண கதையை கேட்டு என் அண்ணன் பெரிய தியாகின்னு உன் தங்கச்சி அழ போறான்னு சொன்னா. அத போலவே நீயும் நடந்துக்கிறியே. அவ பார்த்தா இன்னும் ஏதாவது கோபத்துல சொல்லி வைக்க போறா. எதுவும் நம்ம கைய மீறி போல. நடந்து முடிச்சதுல எதையும் மாத்திட முடியாதுதான். ஆனா இனி நடக்க போறத பத்தி மட்டுமாவது நல்லதா தெளிவா யோசிக்கலாம், வா என்றவள் கரம் பற்றினான். அவனை தடுத்து நிறுத்தியவள், அப்போ அவங்கள உனக்கு 5-6 நாளாதான் தெரியுமா என்றாள். அதத்தானமா இவ்வளவு நேரமா நானும் சொல்றேன் என்றான் ஸ்ரவன் அழுப்புடன். உனக்குத்தான் எவ்வளவு கஷ்டம் நான் என்று எதையோ கூற வந்தவளை தன் பார்வையாலே தடுத்து நிறுத்தியவன், எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன் குட்டிமா. ஆனா ஓ மனசு நிம்மதியா இல்லனா என் அமைதியே பறிப்போடுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேல ஓ இஷ்டம், எதை பேசுறதுனாலும் பேசு என்றான் இறுக்கமாக. பதறி துடித்தவள், சாரி அண்ணா, இனிமே உனக்கு பிடிக்காத எதையும் நான் பேச மாட்டேன். நான் அழல பாரு, வா அவங்க கிட்ட போகலாம் என்று ஒரு எட்டு எடுத்து வைத்து விட்டு தயங்கி நின்றாள். அண்ணா வந்து அவங்கள நான் அண்ணின்னு தானே கூப்பிடணும் என்று சந்தேகம் கேட்டாள். எனக்கு தெரிஞ்சு அண்ணன் மனைவினா அந்த முறையில தான் கூப்பிடணும் என்று யோசிப்பது போல ஸ்ரவன் பாவனை செய்ய தன்னை மீறி முறிவளித்த சுவாதி சற்று முன் தன்னிடம் விஷயத்தை கூறும் வரை தவிப்புடன் நின்றிருந்தவனின் முகத்தில் தற்பொழுதுதான் சற்று இலக்கம் தோன்றுவதை கவனித்தாள். அதிலேயே தன்னிடம் விஷயத்தை தெரியப்படுத்துவதற்குள் அண்ணன் குற்ற உணர்வில் எவ்வளவு தவித்து போயிருக்கிறான் என்பது நன்றாக விளங்க இனி அவனுக்கு எப்பொழுதுமே தான் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று உறுதியுடன் தீர்மானித்தாள். அண்ணன் தங்கை இருவருமே சற்று தெளிவான முகத்துடன் அறையை விட்டு வெளியே வர சோஃபாவில் அமர்ந்திருந்தவள் அவர்களை ஆச்சரியமாக நோக்கினாள். அவள் எதிரில் தங்கியை அழைத்து வந்து நின்றவன், உனக்கு இவள தெரியும் இல்லையா?
பேரு சுவாதி என்று அறிமுகப்படுத்தியவன், குட்டிமா இவங்க என்று சிறிது தடுமாறி விட்டு, உன் அண்ணி என்றான் சற்றே தயக்கத்துடன். அண்ணனை இலக்காரமாக பார்த்தவளை குழப்பத்துடன் நோக்கிவிட்டு அருகில் அமர்ந்த சுவாதி, ஹாய் அண்ணி, சாரி, திடீர்னு அண்ணா சொல்லாம கொள்ளாம உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கவும் எனக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க என்று அவளிடம் மன்னிப்ப வேண்டினாள். பரவாயில்ல, உன் சூழ்நிலை புரியுது. வீட்டுக்கு நான் வந்ததும் வராதுமா நீ ரொம்ப அழுது புலம்போந்தான், எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு என்று தானும் விளக்கியவள் தன் அதீத வார்த்தைகளுக்கு மன்னிப்பு எதுவும் கோரவில்லை. அதை அவர்களும் பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அடுத்து என்ன பேசுவது என்று புரியாத இருபுறமும் அமைதியை நீடிக்க ஸ்ரவன் சுவாதியிடம் பார்வையாலேயே எதையோ உணர்த்த முயன்றான். அதை புரிந்து கொள்ள இயலாது குழம்பி விழித்தவள் பின்பே அவன் வெளிப்படுத்திய சைகையில் விஷயம் புரிந்து தவித்து தடுமாறி படப்படக்கும் இதயத்துடன் அவளிடம் நன்றி நவின்றாள். அண்ணி, வந்து ரொம்ப தேங்க்ஸ். உங்ககிட்ட நான் முன்னே சொல்லிருக்கணும். இருந்த பதட்டத்துல இத மறந்துட்டேன். உங்களுக்கு ஏய் இரு, நீ அவசரப்பட்டு எதுவும் சொல்லிடாத. உன் நன்றி எதையும் நான் ஏத்துக்கிற நிலைமையில இல்ல என்றவளை அதிரடியாக தடுத்து நிறுத்தினாள் அருகினில் இருந்தவள். அண்ணன் தங்கை இருவரும் ஒரு சேர விழிக்க, பதிலுக்கு பதில் தான் நான் தேவையானதை வாங்கிட்டேனே, அப்புறம் எதுக்கு அனாவசியமா அந்த நன்றி எல்லாம்? அவசியம் இல்ல என்றாள் கராராக. அவளின் அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் அவளுடைய குணாதிசயங்கள் பற்றி ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாமல் மீண்டும் அமைதியானார்கள் உடன்பிறப்புகள். வந்திருப்பவளை பற்றி ஒரு விஷயமும் தெரியாது என்று அண்ணன் கூறியிருந்தால் தானாவது விசாரிக்கலாமா வேண்டாமா என்று குழம்பியவளுக்கு அப்பொழுதுதான் வேறு ஒரு முக்கியமான விஷயம் விளங்க வேகமாக எழுந்தாள் சுவாதி. கணவன் மனைவி இருவரும் அவளின் அவசரம் கண்டு புரியாமல் பார்க்க, ஒரு விஷயம் மறந்துட்டேன், இருங்க வர. ஐயோ, இன்னும் வீடு கூட பெருக்கலையே என்று தனக்குள் புலம்பிவிட்டு துடைப்பத்தை எடுப்பவளை விசித்திரமாக நோக்கினர் புதுமண தம்பதியர். அண்ணி, பூஜை அலமாரியில வந்து விளக்கேத்துங்க. அண்ணா, நீயும் கூட வா, மாலை கழுத்துல போடுங்க என்று சுவாதி அழைக்கவும் வியப்புடன் அருகே சென்று நின்றாள் அவள். அதைத் தொடர்ந்து தன் பெற்றோரின் புகைப்படத்திடம் அழைத்து சென்றவள், அண்ணி, இவங்கதான் எங்க அப்பா அம்மா என அவளிடம் அறிமுகப்படுத்தும் பொழுதே சுவாதியின் உள்ளமும் விழிகளும் ஒரு சேர கலங்க துவங்க, தற்பொழுது உருவாகியுள்ள இக்கட்டான சூழ்நிலையில் பெற்றோரின் இழப்பை பெரிதாக எண்ணி தானும் துவள ஆரம்பித்த ஸ்ரவன் சட்டென்று சுதாரித்து தங்கையை ஆதரவாக தோளோடு சேர்த்து அணைத்துக் கொண்டான். அவர்களின் பிணைப்பை வெறித்துவிட்டு படத்திடம் திரும்பிய அவனின் மனைவி மாமனார் மாமியாரின் முகங்களையும் வெறித்தபடி நின்றாள். இந்நேரத்துக்கு நீங்க உயிரோடு இருந்திருந்தா உங்க மகனோட மனைவியா, இந்த வீட்டு மருமகளா என்னால அடியெடுத்து வச்சிருக்க முடியுமா? நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.